லக்ஷ்மி அக்காவை போய் நீங்க கல்யாணம் பண்ண நினைக்கிறது ரொம்ப தப்பு சக்தி. சாவு. கள்ளி ஒருத்திக்கு 32 காவலாளிங்க. அது என்ன? நாக்கு பல்லு. அனு சக்தி வாங்க வாங்க come on hey ஐயோ பாத்தியா உன் மூஞ்சில கறி பூசிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா ஜாலியா இருந்துச்சுல? உன் மூஞ்ச பாரு. அண்ணனை மறந்துட்டீங்கல்ல? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, நீ செத்ததுக்கு எத்தனை நாளைக்கு? 2 நாள், மிஞ்சி போனா 4 நாள். இப்பதான் நிறைய நாள் ஆயிடுச்சு. எப்படி ஞாபகம் இருக்கும்? ஏன் சக்தி இப்படி பேசுற? மனசுக்கு சங்கடமா இருந்துச்சு, அதான் பேசுனேன். உங்க துக்கத்தை மறக்க வேலைக்கு போறத யாரும் தடுக்கல. இப்ப என்ன தப்பு நடந்துருச்சுன்னு இப்படி பேசுற? தப்பு நடக்க கூடாதுன்னு தான் இப்படி பேசுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க, ஆனா அடுத்தவங்க தப்புல நீங்க மாட்டிக்க கூடாதுல்ல. இப்போ நாம நல்லா பைக் ஓட்டிட்டு போனாலும் எதிரில் வரவன் தப்பா வந்து இடிச்சிட்டா பாதிப்பு நமக்கு தானே. நம்ம எல்லாம் எது வரைக்குமோ அது வரைக்கும் மட்டும் நாம போவோம். சக்தி, இது வெறும் ஃபன்னுக்காக தான். நீங்க நினைச்சிருந்தா இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம், ஏதோ பேசி சமாளிச்சிருக்கலாம். ஆனா நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்க. சக்தி, என்னை பத்தி நீ தெரிஞ்சதுனால தான் இப்படி பேசுறேன். நீங்க புத்திசாலியா? நீ எந்த சூழ்நிலையையும் உங்களால சமாளிக்க முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் வேணாங்கிறது வேணாம் தான், வேணுங்கிறது வேணும் தான். அதுல மாற்றம் இருக்கவே இருக்காது. ஐயோ அண்ணி, நான் உங்களை தப்பா சொல்லிடல. தப்பா யாரும் சொல்லிடாம பாத்துக்கங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இது ஒரு தற்காப்புக்காக தான் சொல்றேன். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. உன் மனசுக்குள்ள ரிஷி எந்த ரூபத்திலையும் வந்துடக்கூடாது. நான் எப்படி வரணும்னு எனக்கு தெரியும்.
நல்லா இருக்கு சார் புடவை. ஏம்மா புடவை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பீரோக்குள்ளேயே வச்சுக்காதீங்க, கட்டிக்கிட்டு வாங்கம்மா. அக்கா என்ன இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்கீங்க, தேவதை மாதிரி இருக்கீங்க. இதுவா ரிஷி கொடுத்தாரு. அவன் வாங்கி கொடுத்த புடவையில நீ பார்க்க தேவதை மாதிரி இருக்கியா? அந்த அணு முட்டாள் சொன்னதை நீயும் நம்புறியா? எதை போட்டாலும் நீ தேவதை மாதிரி தான் இருப்ப. ஏன்னா நீயே ஒரு தேவதை. நீ தேவதையா இருக்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா அந்த ரிஷி கூட இருக்கிறது தான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அவன் உனக்கு கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு அவன் கூட நீ ஹோலி கொண்டாடினல்ல, அதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. முடியாது. ஹாய் சக்தி சார். ஹலோ கயல். என்ன சார் வாய்ஸ்ல ஒரு ஹாப்பினஸே காணோம்? நான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கேன். என்னாச்சு சார்? எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருந்துச்சு. நேத்து இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை சொன்னீங்க, இன்னைக்கு அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவீங்கன்னு பார்த்தா பேத்தட்டிக் மூட்ல பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் அவனால வந்தது. எவனால? வேற எவன்? அந்த ரிஷி தான். என்ன சார் நீங்க அவனை பீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்போ ரேஸ்ல அவன் முந்தி ஓடுறான். நீங்க சொல்றது எனக்கு புரியல. என்னதான் நடந்துச்சு சார்? கரிய பூசிட்டான் தெரியுமா? சக்தி சார், நீங்க இதுக்கெல்லாம் அப்செட் ஆனீங்கன்னா நிச்சயமா தோத்துதான் போயிடுவீங்க. அப்செட் ஆகாம வேற என்ன பண்ண சொல்ற? சார், இப்பதான் உங்க புத்திசாலித்தனத்தை காட்டணும். லட்சுமிங்கிற சிவப்பு காயி ரிஷின்றவரோட பாக்கெட்ல போய் விழுறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சிவப்பு காய உங்க பாக்கெட்ல விழ வைக்கணும். அதுலதான் உங்க சாமர்த்தியமே இருக்கு. எந்த சாமர்த்தியமும் இதுல யூஸ் ஆகாது கயல். சார், ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு மணித்துளியையும் உங்களோட நேரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால எல்லாம் முடியும் சார். என்ன சார், நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கால் பண்ணுங்க. லக்ஷ்மி, நீ இனிமே நான் வாங்கி கொடுக்கிற புடவையை தான் கட்டிக்கணும்.
என்னாச்சு? தெரியல நீ. ஸ்டார்ட் ஆகலன்னா விடு, பக்கத்துல எங்கேயாவது மெக்கானிக் ஷெட் இருக்கான்னு பாரு. சரி வாங்க. அண்ணா சொல்லுங்க சார். ரன்னிங்ல சடனா ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகல. அப்படியா? என்னன்னு பாருங்க. பாக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னன்னு பாத்துருவோம். ம். பேசிடலாமா? நல்ல சான்ஸு, மிஸ் பண்ணக்கூடாது. மறுபடியும் இந்த சான்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே. ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? அண்ணி, எதுவும் பேச மாட்டீங்க? ஒன்றும் இல்லை. இன்னும் பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பழசல்லாமா? இல்ல, உங்களுக்கு பழைய சம்பவங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறக்க முடியுமா? அந்த ஞாபகத்துல தான் இப்போவும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாமே என் மனசுலயே இருக்கு. பரவாயில்லையே. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே சக்தி. இல்ல, நிறைய பேருக்கு இப்ப நடக்கிறதே ஞாபகம் வர மாட்டேங்குது. எனக்கு சின்ன வயசுல நடந்தது கூட ஞாபகம் இருக்கு. ஆனா எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வர்றது நான் முதல்ல வெற்றியை சந்திச்சதுதான். அந்த சந்திப்பை என்னால மறக்கவே முடியாது. அந்த நாள்ல இருந்து நம்ம முட்டுக்காடு போன வரைக்கும் வெற்றி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் எனக்கு மறக்கவே இல்லை. அவரை தவிர அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு வேற எந்த விஷயமும் ஞாபகத்திலேயே இல்லை. இல்ல, அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நடந்த உங்களால மறக்க முடியாத சம்பவம்னு குறிப்பா வேற ஏதாவது? என் வாழ்க்கையில நான் வெற்றியை முதல்ல சந்திச்சது, அவர் கூட இருந்தது மட்டும்தான் எனக்கு மறக்க முடியாத சம்பவம். மத்தபடி வேற எதுவுமே இல்ல. இல்ல, நான் வண்டி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு மேடம். என்கிட்ட சேஞ்ச் இருக்கு, நான் கொடுத்துறேன். எவ்வளவு ஆச்சு? அணு விஷயத்துல நான் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா ரிஷி என் மூஞ்சில கரிய பூசின மாதிரி லக்ஷ்மியும் என் மூஞ்சில கரிய பூசிடுவா. அதுக்கப்புறம்
நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் லக்ஷ்மியோட வாழணும்னா அனு சாகணும். அது இன்னைக்கே நடக்கணும். எப்படி அணுவை சாகடிக்கிறது? வீட்டுல யாரும் இல்ல. இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணா இன்னைக்கே முடிக்கணும். எப்படி எப்படி? சூப்பர் 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 சூப்பர். அந்த பிளான்ல நாம மாட்டிப்போம். இந்த பிளான் தான் பக்காவா இருக்கும். சக்தி ஆ, வந்துட்டீங்களே, ஒரு குரல் கொடுக்கலாம்ல. என்ன சக்தி இது? கேஸ் பில் வருது, உட்காந்துருக்கீங்க. யார் இதை ஆன் பண்ணி விட்டது? தண்ணி வேற திறந்திருக்கு. சக்தி! சக்தி! மூச்சு விட முடியல சக்தி! சக்தி! என்ன பண்றீங்க? சக்தி! சக்தி! ஏய். சாவு. செத்துரு செத்துரு, சீக்கிரம் செத்துரு. நீ துடிக்க துடிக்க சாவறத என்னால பார்க்க முடியாது. செத்துரு. நீ செத்தாதான் லக்ஷ்மி எனக்கு கிடைப்பா. லக்ஷ்மி எனக்கு கிடைச்சதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு வேற வழி தெரியல. செத்துரு செத்துரு.